தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு முக்கிய அரசியல் கட்சிகள் எதுவும் பிராமண சமூகத்தை சேர்ந்த வேட்பாளர்களை நிறுத்தாதது குறித்து அரசியல் வட்டாரங்களில் விவாதம் எழுந்துள்ளது. மாநில மக்கள் தொகையில் சுமார் 3% மட்டுமே உள்ள இந்த சமூகத்திற்கு அரசியல் பிரதிநிதித்துவம் குறைவாக இருப்பது மீண்டும் கவனத்திற்கு வந்துள்ளது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். அரசியல் ஆய்வாளர்களின் கருத்துப்படி இதற்கு முக்கிய காரணம் தேர்தல் கணக்குகளும் வியூகங்களும் என்றே கூறப்படுகிறது. தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் தலித் சமூகங்கள் சேர்ந்து பெரும்பான்மையாக உள்ளதால் அரசியல் கட்சிகள் அதிக வாக்குகளை பெறக்கூடிய சமூகங்களையே முன்னிலைப்படுத்துகின்றன. இதனால் குறைந்த அளவு மக்கள் தொகையை கொண்ட பிராமணர்களுக்கு சீட்டு ஒதுக்கீடு குறைவாக உள்ளது. மேலும் திராவிட இயக்க அரசியலின் வரலாற்று தாக்கமும் இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. சமூக நீதி மற்றும் சமத்துவத்தை முன்னிறுத்திய இந்த அரசியல் மரபு நீண்ட காலமாக பிராமண ஆதிக்கத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருந்தது. அதன் தாக்கம் இன்றளவும் கட்சிகளின் வேட்பாளர் தேர்வில் பிரதிபலிக்கின்றது. வரலாற்று ரீதியாக பிராமணர்கள் காங்கிரஸ் கட்சியை ஆதரித்தாலும் பின்னர் அரசியல் மாற்றங்களால் அதிமுகவிற்கு ஆதரவு திரும்பியது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையிலும் இந்த சமூகத்தினருக்கு வரையறுக்கப்பட்ட அளவில் மட்டுமே வாய்ப்புகள் வழங்கப்பட்டது. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பிராமண சமூகத்தின் ஒரு பகுதியின் ஆதரவு பாஜகவிற்கு திரும்பியதாக கூறப்பட்டாலும் அக்கட்சியின் பெரும்பான்மையான தொகுதிகளில் இந்த சமூகத்தை சேர்ந்த வேட்பாளர்களை நிறுத்தவில்லை என்பது விவாதத்திற்குரிய ஒன்றே. தமிழகத்தின் மக்கள் தொகையில் கட்டமைப்பு பின்வருமாறு அமைந்துள்ளது. அதன்படி மொத்த மக்கள் தொகையில் சுமார் 3 விழுக்காட்டினர் மட்டுமே பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள். இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் 71 முதல் 75 விழுக்காடு வரையிலும், தலித்துகள் சுமார் 20 விழுக்காடு வரையிலும், பழங்குடியினர் 1.1 முதல் 1.2 விழுக்காடு வரையிலும், பொது பிரிவினர் சுமார் 4 விழுக்காடு வரையிலும் உள்ளனர். இந்நிலையில் வழக்கத்திற்கு மாறாக தமிழ் தேசியம் பேசும் நாம் தமிழர் கட்சி மற்றும் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஆகிய கட்சிகள் சில பிராமண வேட்பாளர்களை எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் களமிறக்கியுள்ளன. சமூக பிரதிநிதித்துவத்தை முன்னிறுத்தும் நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மொத்தத்தில் தமிழகத்தில் பிராமண வேட்பாளர்கள் குறைவாக இருப்பது தனிப்பட்ட புறக்கணிப்பை விட மக்கள் தொகை அமைப்பு, வரலாற்று அரசியல் கோட்பாடுகள் மற்றும் தேர்தல் வெற்றி வாய்ப்பு ஆகியவற்றின் சேர்க்கை பயனாகவே பார்க்கப்படுகின்றது. சாதி, மக்கள் தொகை, வெற்றி வாய்ப்பு இந்த மூன்றின் சந்திப்பில்தான் வேட்பாளர் பட்டியல் உருவாகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு விஷயம் உறுதி, தமிழக அரசியலில் யார் போட்டியிடுகிறார்கள் என்பதற்கு பின்னால் யாரால் வெற்றி பெற முடியும் என்பதே இறுதி தீர்ப்பாக உள்ளது.